guys, நான் உங்க தனலட்சுமி, your English tutor. உங்கள் அனைவரையும் மீண்டும் லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும், இல்லையா என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நான் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ அந்த வகையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி தமிழில் பேசுவோம் இல்லையா. யாரெல்லாம் பாருங்கள், போர்டு பாருங்கள், யாரெல்லாம் சீக்கிரம் வரலையோ அவங்க பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் ஐடி கார்டு போடலையோ அவங்கள ஆஃபீஸ்க்குள்ளே விடலை. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இப்படி சொல்லுவோம், யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இங்கே வாங்க, யாருக்கெல்லாம் டீ இப்போ வேணுமோ இங்கே வாங்க அப்படி சொல்லுவோம். யாரெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களோ உள்ளே வாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக பேசுவோம் இல்லையா. ஃப்யூச்சர் டென்ஸில் கூட பேசுவோம். இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். எப்படி, யாரெல்லாம் சீக்கிரம் வரலையோ அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். இது இப்போ உங்களுக்கு டீ வேணும்னா, யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இப்போ வாங்கன்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் டிரெக்டாக பேசுகிற மாதிரியான சென்டென்சஸும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இதில் முக்கியமான கீ ஃப்ரேஸ் இந்த யாரெல்லாம் அப்படிங்கிறதுனே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அப்படின்னா அதுக்குண்டான கீ ஃப்ரேஸ் என்னென்னா பாருங்கள், யாரெல்லாம் இல்லைன்னா யாரெல்லாம்னாலும் சரி, யாருக்கெல்லாம் அப்படி கேட்குறதாக இருந்தாலும் சரி, தோஸ் ஹூ, இந்த ஃப்ரேஸ் தான் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச மாதிரி, வரலையோ அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லணும்னா verb to யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா. இதுவே யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இங்கே வாங்கன்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதே தான், யாருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் தோஸ் ஹூ தான் போடுவோம். ஆனால் verb one யூஸ் பண்ணுவோம், ஏன்னா ப்ரெசென்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ யாரெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களோ உள்ளே வாங்கினா என்ன அர்த்தம், வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம டிரெக்டாக இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் verb one யூஸ் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இது ரெண்டத்தையும் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், யாரெல்லாம் சீக்கிரம் வரலையோ அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இதே இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். யாரெல்லாங்கிறதுக்கு தோஸ் ஹூ, சீக்கிரம் வரலையோ, அதாவது யாரெல்லாம் சீக்கிரம் வரலையோ அதை இங்கிலீஷில் சொல்லும்போது தோஸ் ஹூ டின்ட் கம், சீக்கிரம் வரலையோங்கனால குயிக்லின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், டின்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோமா, verb to யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் தோஸ் ஹூக்கு அப்புறம். அதாவது டூவோட verb toங்கிறது தான் என்னது, டிட்டு. ஓகேவா. ஸோ வரலை அப்படி சொல்கிறனால தோஸ் ஹூ டின்ட் கம் குயிக்லி அப்படின்னு போடுவோம். அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்குது தமிழில். நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது மிஸ்டு த பஸ்ஸுன்னே போட்டுக்கலாம். திருப்பி தேன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மிஸ்ட் த பஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்கள், தோஸ் ஹூ டின்ட் கம் குயிக்லி மிஸ்டு த பஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இப்போது இதை பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசணும்னு பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இதே ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சிம்பிள் இல்லையா, தோஸ் ஹூ யூஸ் பண்ணி verb one யூஸ் பண்ணும். அது என்னன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இங்கே வாங்க, யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இப்போது இங்கே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றோம். அப்போ யாருக்கெல்லாம் அப்படி சொன்னாலும் தோஸ் ஹூ அப்படின்னு போடுவோமா, தோஸ் ஹூ. இந்த வேணுமோ அப்படிங்கிறது தான் வேர்பாக இருக்குது. அப்போ தோஸ் ஹூ வாண்ட் டீ, யாருக்கெல்லாம் டீ வேணுமோ இங்கே வாங்க, கம் ஹியர். ஓகேவா. வாண்ட் அப்படிங்கிறது வேர்ப் ஒன்னில் இருக்குது. எனக்கு வேணுங்கிறது தான் வாண்ட் இல்லையா. ஸோ அதை verb ஒன்னில் இருக்குது. இதுவே verb டூவை மாற்றோம்னா வாண்டட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ். verb டூனா என்னது, பாஸ்ட் டென்ஸ். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் தான் verb டூ லிஸ்ட்டில் வரும். இது verb ஒன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீட் பண்ணுங்கள், தோஸ் ஹூ வாண்ட் டீ கம் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சரி, இப்போது இந்த சென்டென்சஸ் வந்து ரெண்டு கற்றுக்கிட்டா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் நிறைய சுச்சுவேஷனில் நம்மளால் இந்த வார்த்தை வந்து யாரெல்லாம் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் பட் அதை யூஸ் பண்ணி நம்ம பேசக்கூடிய வாக்கியங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இங்கிலீஷில். ஸோ அதையுமே நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக கற்றுக்கலாம்.
இப்போது those who ப்ளஸ் verb 1 இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் பேசுகிறது இங்கிலீஷில் அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் இப்போ ட்ரிப்புக்கு வர ஆர்வமாக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லலாம் நம்ம கேட்போம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குற மாதிரியான இருக்கும். ஸோ வீட்லேயும் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்படி தான் கேட்போம், யாரெல்லாம் நீங்கள் ட்ரிப்புக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, யாரெல்லாம் இப்போ ட்ரிப்புக்கு வர ஆர்வமாக இருக்கீங்களோ அப்படிங்கிறதான் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஃப்ரேஸில் என்ன இருக்குது, those who. இப்போ verb 1 யூஸ் பண்ணணும் இல்லையா. those who are, those whoன்னு கேட்கும் போதே யாரெல்லாம்னு கேட்குறோம். அப்போ நிறைய பேரை மென்ஷன் பண்ணி தான் நம்ம கேட்குறோம் இல்லையா. அதனால் those who ஆர்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் verb நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். those who are interested, those who are interested can join the trip now. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால those who are interested can join the trip now அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம பேசுவோம். அடுத்தது, இப்படி இது வந்து என்னது, ஆர் இருக்குது இங்கே இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்படி கேட்போம்ல, இப்போ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா. ஆர்வமாக இருக்கிறீங்களோ அப்படி கேட்குறக்கு நம்ம இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது, யாரெல்லாம் தமிழ் பேசுவீங்களோ கை தூக்குங்க. யாரெல்லாம் தமிழ் பேசுவீங்க, யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போயும் அவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் யாரெல்லாம் தமிழ் பேசுவீங்களோ அப்படின்னு கேட்கும்போது those who ஸ்பீக்குன்னு போகணும். those who speak, அதாவது verb 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்குங்கிற டிரெக்டாக அப்படியே அது இருக்குது. இதுவே பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் verb 2 என்னவா மாறும், ஸ்போக்குன்னு மாறும். ஓகேவா. அப்போ யாரெல்லாம் தமிழ் பேசுனீங்களோ அப்படின்ற மாதிரி வந்துடும். பேசுவீங்களோ அப்படின்னா verb 1 யூஸ் பண்ணணும். இப்போ those who speak தமிழ் கை தூக்குங்க அப்படின்னா raise your hand. இப்போ ரீட் பண்ணுங்கள், those who speak தமிழ் raise your hand அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அடுத்தது, யாரெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களோ உள்ளே வாங்க அப்படி சொல்கிறோம். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் நம்ம கேட்கலாம், யாரெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களோ உள்ளே வாங்கன்னு சொல்கிறோம். அப்போது யாரெல்லாம் those who, அப்புறம் verb கண்டுபிடிக்கணுமா, verb கண்டுபிடிக்கணும். அப்போ வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அதுதான் ஒரு செயலாக இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ those who are waiting, யாரெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதனால் those who are waiting வெளியே இல்லையா. those who are waiting outside உள்ளே வாங்க அப்படி சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷில் பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாக தான் சொல்லுவோம். ப்ளீஸ் கம் இன்சைட்னு சொல்லலாம், கம் இன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்கள், those who are waiting outside please come in அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ ரெஸ்ட் எடுங்க. யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யாருக்கெல்லாம் அப்படிங்கும்போது those who உடம்பு சரியில்லையோ அப்படிங்கும்போது, இப்போ உடம்பு யாருக்கெல்லாம் சரியில்லையோ அப்படிங்கிறனால those who ஆர்னு போடுவோம். those who are not feeling well, those who are not feeling well ரெஸ்ட் எடுக்கலாம். can take rest. Just read the sentence now. those who are not feeling well can take rest அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம், those whoன்னு கேட்கும் போதே யாரெல்லாம் நிறைய பேரை கேட்குற மாதிரி அர்த்தம் வருது. ஸோ நிறையா பேரை கேட்குறனால தான் ஆர் அப்படிங்கிற ப்ளூரல் ஹெல்பிங் வேர்ப் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறனால. இப்போ பாஸ்ட் டென்ஸில் இதே கேள்வி, இந்த யாரெல்லாம் வச்சு பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்கும்போது எப்படி இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசு. நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அப்போ அது நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இது பாருங்கள், யாரெல்லாம் நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ இதை சொல்லும்போது those who
ஹெல்ப்டு அப்படிங்கிற ஹெல்ப்புங்கிறது தான் என்னது வேர்பாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இங்கே அப்படி தானே கொடுத்துக்கோம் those who ப்ளஸ் verb toன்னு. அப்போது ஹெல்ப்புங்கிறது ஹெல்ப்டாக மாறிடும். ஓகேவா? those who helped me எனக்கு ஹெல்ப்டு மீ நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ணனால எஸ்டர்டே. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்கிறோம். அப்போது அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா நிறைய பேரை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரும். இந்த இடத்துல ஆர், அதாவது நிறைய பேரை மென்ஷன் பண்ணும்போது ப்ளூரலில் ப்ரெசண்ட்டில், அதாவது நிறைய பேரை மென்ஷன் பண்ணும்போது ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப். இந்த இடத்துல நிறையா பேர் ஆனால் பாஸ்ட் டென்ஸில் பண்ணினாங்களோ அப்படி சொல்லும்போது அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ்டர்டே சச் ரொம்ப நல்ல மனசு அப்படி சொல்கிறதுனால சச் குட் ஹார்ட்டட் பர்சன். பீப்புள்னு போட்டுக்கலாம், நிறைய பேர் இல்லையா, பீப்புள். those who helped me yesterday were such good hearted people அப்படின்னு சொல்லணும். அடுத்தது யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணலையோ இப்போ பண்ணுங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் இப்போ சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்குறோம். அப்போ ஆல்ரெடி எல்லோரும் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, சிலர் எப்படி இருக்கிறாங்க சப்மிட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கேட்குறோம் யாரெல்லாம் இன்னும் சப்மிட் பண்ணலையோ சப்மிட் பண்ணுங்கிறோம். அப்போது பாருங்கள், யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணலையோ இது இங்கிலீஷில் சொல்லும்போது those who didn't போட்டுரும். those who didn't submit, those who didn't submit the form இப்போ சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் நவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா do it now அப்படின்னு சொல்லலாம். just read the sentence now. those who didn't submit the form do it now அப்படின்னு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும்னா ப்ளீஸ் do it now அப்படின்னு ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் புரியலையோ திரும்ப கேளுங்க. யாருக்கெல்லாம் புரியலையோ திரும்ப கேளுங்க அப்படின்னு. ஸோ லெசன் நடத்தி முடிச்சிருப்போம். நடத்தி முடிக்கும்போது கொஸ்டின் ரைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை புரியாமல் சில குழந்தைங்க இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல கேட்போம் இல்லையா, யாருக்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் புரியலையோ கேளுங்கன்னு. ஸோ அந்த இடத்துல இப்படி தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் மோஸ்ட்லி கேட்கணும். ஓகேவா? those who யாருக்கெல்லாம் புரியலையோ those who didn't understand தான் போடணும். understand, those who didn't understand திரும்ப கேளுங்க அப்படின்னா ask again. those who didn't understand ask again அப்படின்னு. அடுத்தது யாரெல்லாம் சீக்கிரம் வந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரோல சீட்ஸ் கிடச்சிது. யாரெல்லாம் முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரோலையே சீட்ஸ் கிடச்சிது அப்படி சொல்கிறோம். அதனால் those who came வந்தாங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே எழுதணும். அப்போது those who came சீக்கிரம் வந்தாங்களோ early, அவங்களுக்கு முன்னாடி ரோல சீட்ஸ் கிடச்சிது. got முன்னாடி ரோல ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. those who came early got front row seats அப்படின்னு சொல்லணும். let's move on to the next sentence. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுமோ அவங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாருங்கள், யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுமோ those who want to learn English. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணுமோ அப்படிங்கிறதுக்கு இதுதான் those who want to learn English. அவங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா they have to போடலாம். அந்த தேங்கிறத இங்கே மறுபடியும் மென்ஷன் பண்ணணுன்றது கிடையாது. இங்கே those who அப்படின்றனால இங்கே have to practice, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால have to practice daily அப்படிங்கிறது. இப்போ ரீட் பண்ணுங்கள். those who want to learn English have to practice daily. ஆமாம் தானே? நீங்களும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இன்றைக்கி கற்றுக்கிற எல்லா சென்டென்சஸையுமே டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது
யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க சீக்கிரம் கற்றுக்குறாங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க சீக்கிரம் கற்றுக்குறாங்க. யாரெல்லாம் டைமை வீணாக்குறாங்களோ பின்னாடி வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை தோஸ்கு ப்ளஸ் verb 1 யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சென்டென்சஸ் மாதிரியே எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ பதவி உயர்வு கிடைச்சதுன்னு சொல்கிறோம். யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைத்தது அப்படி சொல்கிறோம். அப்போது யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அப்படிங்கும்போது those who worked தான் போடணும். verb 2 தானே போடணும் past tenseக்கு. அப்போது those who worked hard பதவி உயர்வு கிடைச்சது, அதாவது கிடைச்சது கிடைத்தது. அப்போது got promoted. ஓகே, those who worked hard got promoted அப்படின்னு சொல்லணும். அடுத்த 2 சென்டென்சஸையும் பாருங்கள். யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையோ ஃபைன் கட்டுனாங்க. யாரெல்லாம் புக் கொண்டு வரலையோ அவங்களால படிக்க முடியலை. இந்த 2 சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஸோ இதைய பாஸ்ட் டென்ஸில் those who யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்த டாபிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்னே சொல்லலாம். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.